இந்தியாவில் சிகரெட் விலைகள் தோராயமாக 18 ரூபாயிலிருந்து 72 ரூபாயாக கணிசமாக உயரவுள்ளன. இது நாடு முழுவதும் உள்ள புகைப்பிடிப்பவர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய நாடாளுமன்றம் மத்திய கலால் மசோதா 2025-ஐ அங்கீகரித்துள்ளது. இது புகையிலைப் பொருட்களின் மீதான கலால் வரிகளை கணிசமாக உயர்த்துகிறது, புகைப்பிடிப்பு நுகர்வை குறைக்கும் நோக்கத்துடன். இந்த மசோதா சிகரெட் விலையை தோராயமாக 18 ரூபாயிலிருந்து 72 ரூபாயாக 4 மடங்கு உயர்த்தும் திறனை கொண்டுள்ளது. இது புகையிலை நிறுவனங்களுக்கும் புகைப்பிடிப்பவர்களுக்கும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த நடவடிக்கை புகையிலை நுகர்வை குறைப்பதை முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது, ஏனெனில் புகைப்பிடிப்பு இந்தியாவில் உடல்நல பிரச்சினைகள் மற்றும் இறப்புகளுக்கு ஒரு முக்கிய காரணமாகும். புதிய வரி விதிப்பு 1000 சிகரெட்டுகளுக்கு 2700 ரூபாய் முதல் 11,000 ரூபாய் வரை மதிப்பு அடிப்படையிலான வரியை அறிமுகப்படுத்துகிறது. இது ஏற்கனவே உள்ள 40% ஜிஎஸ்டிக்கு கூடுதலாக உள்ளது மற்றும் வரி அமைப்பை எளிமைப்படுத்துகிறது. இது கலால் வரிகளின் 25 முதல் 40 வரை சதவீத அதிகரிப்புக்கு வழிவகுக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இது புகைப்பிடிப்பவர்களின் வாங்கும் திறனையும் நடத்தையையும் பாதிக்கும். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சிகரெட்டுகள் மலிவாக இருக்கக்கூடாது என்று வலியுறுத்தினார், ஏனெனில் தற்போதைய வரிகள் உலக சுகாதார அமைப்பின் பரிந்துரைக்கப்பட்ட சில்லறை விலையில் 75%க்கும் குறைவாக உள்ளன. புதிய கலால் வரி பிப்ரவரி 1, 2026 முதல் அமலுக்கு வருகிறது. சிகரெட் நீளத்தின் அடிப்படையில் 1000 சிகரெட்டுகளுக்கு 2050 ரூபாய் முதல் 8500 ரூபாய் வரை இருக்கும். இது விலைகளை கணிசமாக உயர்த்தும். இது இந்தியாவின் சுமார் 100 பில்லியன் புகைப்பிடிப்பவர்களுக்கு சிகரெட்டுகளை மிகவும் விலை உயர்ந்ததாக மாற்றும், குறிப்பாக நகர்ப்புற மற்றும் கிராமப்புற புகைப்பிடிப்பவர்களை பாதிக்கும். பகுப்பாய்வாளர்கள் நிறுவனங்கள் விலையை உயர்த்தும் என்று எதிர்பார்க்கிறார்கள், ஆனால் குறுகிய காலத்தில் விற்பனை அளவுகளில் குறைந்தபட்ச தாக்கமே இருக்கும் என்று கூறுகின்றனர், ஏனெனில் முந்தைய உயர்வுகளிலும் அப்படி நடந்தது. இருப்பினும் தொடர்ச்சியான அதிகரிப்புகள் நுகர்வோரை மலிவான அல்லது சட்டவிரோத மாற்றுகளுக்கு மாற வழிவகுக்கும். இது சந்தையில் சட்டவிரோத விற்பனையை அதிகரிக்கலாம். இந்த வரி உயர்வு ஆண்டுக்கு கூடுதலாக 146.3 பில்லியன் ரூபாயை ஈட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது பொது சுகாதார திட்டங்களுக்கு, குறிப்பாக மருத்துவ வசதிகளுக்கு ஒதுக்கப்படலாம். இந்த நடவடிக்கை உலக சுகாதார அமைப்பின் பரிந்துரைகளுடன் ஒத்துப்போகிறது மற்றும் புகையிலை நுகர்வை குறைப்பதன் மூலம் பொது சுகாதாரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இது குறைந்த வருமானம் உள்ள மக்களுக்கு நன்மையான கொள்கையாகும். சிகரெட் விலைகள் 4 மடங்கு அதிகரிப்பது பல புகைப்பிடிப்பவர்களை, குறிப்பாக இளைஞர்களை, இந்த பழக்கத்திலிருந்து விலகி இருக்க ஊக்குவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஆரோக்கியமான எதிர்காலத்தை உருவாக்கும்.